மெக்சிகோவை சேர்ந்த ட்ரிஸ்டான்ங்கிற ஒரு டிக்டாக் யூசர் புதுசா ஒரு வீட்டை வாங்கி அந்த வீட்டுக்கு ஃபேமிலியோட குடி போறாரு. ஸ்டார்டிங்ல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா கொஞ்ச நாள் போக போக நைட் நேரங்கள்ல அந்த வீட்டுல பொருட்கள் தன்னால மூவ் ஆகிறது, அதே போல பாத்ரூம்ல இருக்கிற வாட்டர் டேப் தன்னால திறந்து தண்ணி வெளியே போறது மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் நைட் ட்ரிஸ்டன் வீட்ல தனியா தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட பெட்ரூமோட டோர் தன்னால மூடுற சவுண்ட் கேட்டு எந்திரிக்கிறாரு. உடனே வீட்டுக்குள்ள வேற யாராச்சும் இருக்காங்களான்னு பாக்குறதுக்காக செல்போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே அவர் போக அங்க இருக்கிற ஒரு ரூம்ல அவர் பார்த்த விஷயம் அவரை அதிர்ச்சியில உறைஞ்சு போக வச்சது. அவரு ஒவ்வொரு ரூமா தேடிக்கிட்டே வர அங்க இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள பெட் மேல யாரோ ஆடு இருக்கிற மாதிரி ஒரு பெட்ஷீட் அமானுஷ்யமா அந்தரத்துல நின்னுட்டு இருந்தது. அதை பார்த்து ஷாக் ஆகுற அவரு அதுக்கு பக்கத்துல போக ட்ரை பண்ண அந்த பெட்ஷீட் குள்ள இருந்த அமானுஷ்யமான விஷயம் மறைஞ்சு போன மாதிரி அது சடனா கீழே விழுந்திருந்தது. அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அவரு அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாரு. அடுத்து நீங்க பார்க்க போற வீடியோ ஒரு பிஸியான ரோட்ல ஒரு பில்டிங்க்கு வெளியே செட் பண்ணியிருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆனது. இதுல ஒருத்தர் கையில பேக்கோட ஆபீஸ் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அவரு கண்ணு முன்னாடியே ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு பெரிய லாரியும் சின்ன வேனும் நேருக்கு நேரா மோதிக்க ரெண்டுக்கும் இடையில இவரு மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட உயிரே போற அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிறாரு. அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத இந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் நடந்தது. நேருக்கு நேரா மோதிக்கிற அந்த ரெண்டு வண்டியும் ஸ்ட்ரைட்டா ரோட் சைட்ல நின்னுட்டு இருக்கிற இவரை நோக்கி வர சடனா மேல இருந்து பறந்து வர்ற ஒரு அமானுஷ்யமான உருவம் இவரை ஒத்த கையில தூக்கிக்கிட்டு மேல் நோக்கி இழுந்து மறைஞ்சு போயிருந்தது. அந்த உருவம் பார்க்கிறதுக்கு மனுஷ மாதிரி இல்லாம ரொம்பவே வித்தியாசமா இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஸ்ட்ரேஞ்சான வீடியோவை பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ரஷ்யாவை சேர்ந்த ஒரு யூடியூப் சேனல் இருந்து ரீசெண்டா பிளாக் மேஜிக் மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு அபேண்டன் சர்ச்சுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. அவங்க அந்த பில்டிங் குள்ள என்டர் ஆனதுமே யாரையோ கட்டி போட்ட மாதிரி ஒரு மெட்டல் செயின் தரையில கிடக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. அடுத்ததா அந்த பில்டிங்குள்ள வேற யாராச்சும் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ஒவ்வொரு ரூமா செக் பண்ண ஆரம்பிக்க அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது.
அங்க இருக்கிற ஒரு ரூம்ல ஒரு லேடி தனியா உட்கார்ந்து சுத்தியும் கேண்டில்ஸ் ஏத்தி வச்சு ரஷ்யால ரொம்பவே பாப்புலரான பேய்களை நேர்ல வரவழைக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ரிச்சுவலை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஒரு பாயிண்ட்ல அந்த லேடி யாரோ அவங்கள வாட்ச் பண்றத நோட்டீஸ் பண்ணி சடனா திரும்பி பார்க்க ரொம்பவே பயந்து போறவங்க உடனே அந்த பில்டிங்கை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு திரும்பவும் அந்த ரூமுக்கு போய் பார்க்க அங்க அந்த லேடி இல்ல. இதனால ஒருவித குழப்பத்தோட அவங்க அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வர அப்பதான் இந்த பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது. அந்த பில்டிங்கை விட்டு அவங்க வெளியே வர பில்டிங்கோட ரூஃப் மேல பாக்குறதுக்கு வெள்ளை கலர் முகத்தோடையும் நீளமான கருப்பு முடியோடையும் இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து அரண்டு போறாங்க. இதனால ரொம்பவே பயந்து போறவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. அந்த பில்டிங் மேல அவங்க பார்த்த அமானுஷ்யமான உருவம் பில்டிங்குள்ள இருந்த அந்த மர்மமான லேடி பண்ண ரிச்சுவல்னால வந்த ஏதாச்சும் ஒரு ஆன்மாவா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பிரேசில்ல நடந்த இந்த இன்சிடென்ட்ல ஒரு பைக்கர் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து ரேஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்திருக்காரு. அப்போ சடனா இருட்டி போகவே ஷார்ட்கட்ல போயிடலான்னு முடிவு பண்ணி ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி வழியா வண்டியை திருப்பி இருக்காரு. நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ அவரு காட்டுப்பகுதி வழியா வந்துகிட்டு இருக்கும் போது அவரோட ஹெல்மெட்ல பிக்ஸ் பண்ணியிருந்த கோப்ரோ கேமராவில் ரெக்கார்ட் ஆனது. Correcto. ¿Ya quiere para dormir? Sí, para poner la tienda de campaña. ¿Para dormir? Sí. Bien, llegar. Ok. Muito obrigado, amigo. நீங்க அதை நோட்டீஸ் பண்ணீங்களா? காட்டுக்குள்ள ஒரு பெரிய செடிக்கு பக்கத்துல பாக்குறதுக்கு கிரே கலர்ல ஆள் உயரத்துக்கு இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் நின்னு அவரையே பாத்துக்கிட்டு இருந்தது. ஆனா அதை கவனிக்காத அவரு வீட்டுக்கு போன அப்புறம் கேமராவோட ஃபுட்டேஜ்ல அந்த அமானுஷ்யமான உருவத்தை பார்த்து ஷாக் ஆயிருந்தாரு. காட்டுக்குள்ள இருட்டுல தெரிஞ்ச அந்த அமானுஷ்யமான உருவம் ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல வீட்டுல தனியா தூங்கிட்டு இருக்கிற ஒரு லேடி மிட் நைட் போல கண்ணை திறந்து பார்க்க திடீர்னு ஸ்லீப் பேரலைஸ் வந்த மாதிரி அவங்களால கையையும் காலையும் அசைக்க முடியல. இதனால பயந்து போறவங்க மெல்ல தலையை மட்டும் திருப்பி பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஷாக். அவங்க தூங்கிட்டு இருந்த பெட்டுக்கு பக்கத்துல உடம்பெல்லாம் கருப்பாவும் முகம் மட்டும் ரொம்பவே விகாரமாவும் இருக்கிற ஒரு வித்தியாசமான உருவம் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதனால ரொம்பவே பயந்து போறவங்க ஒரு செகண்ட் கண்ணை மூடி திறக்க அந்த உருவம் அமானுஷ்யமா மறைஞ்சு போயிருந்தது. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த பிக்சர்ல மத்த எல்லா ஸ்டாருக்கும் கீழே இருக்கிற ரிவர்ல ரெஃப்ளெக்ஷன் தெரிய 8th ஸ்டாருக்கு மட்டும் கீழே எந்த ஒரு ரெஃப்ளெக்ஷனும் தெரியல. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், அடுத்து நீங்க பார்க்க போற பிக்சர்ல எத்தனை அனிமல்ஸ் இருக்குன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.